சொல்வேனுங்க வடுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ சொல்வேனுங்க வடுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ பட்ட மாமி கிட்ட வாடி மொட்டை மாடு பக்கல் நாண்டி அடி சும்மா நம்ம பெத்த விட்டாளா அடி சும்மா நம்ம பெத்த விட்டாளா என்னத்த சொல்வேனுங்க வடுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ குமங்கத்து லேடி கம்மா கரைவாடி கம்மா துண்ட தாடி நீ குமரி புட்டு போடி குமங்குத்த லேடி கம்மா கரைவாடி கம்மா துண்ட தாடி நீ குமரி புட்ட போடி இது என்ன சுமை தாங்கியா அந்த சுமையத்தான தாங்கவா அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்த வைப்பாளா எங்க அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்த வைப்பாளா வடுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் முடிச்சு புட்ட போடா முடிச்சு வச்ச பீடா சோக வச்சு தாடா முடிச்சு பட்ட சோடா முடிச்சு புட்ட போடா முடிச்சு வச்ச பீடா சோக வச்சு தாடா பொழுதான பூவாசம் தான் விடிஞ்சாக்காவும் வாசம் தான் அட பாவாடை பூவாடை பூவுக்கும் தேனோட அடி சும்மா நம்ம கட்ட விட்டாளா அடி சும்மா நம்ம கட்ட விட்டாளா வடுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ பட்டு மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி வக்கல் நாண்டி அடி சும்மா நம்ம பெத்த விட்டாளா அடி சும்மா நம்ம பெத்த விட்டாளா பட்டவா தொடர்ந்து முடிந்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற அட்டகாசமான வடபூச்சி நிகழ்ச்சியோடு எங்க கடிஜோக்கெல்லாம் காணல. ஐயோ லக்ஷி இருக்கு லக்ஷி. அதாவது தத்துவம் ஒன்று வர காட்டிருக்காங்க நம்ம நேரில் உண்டு. அதாவது காலேஜ் படிக்கிறப்ப கேட்டுக்கு வெளியே நின்னா சஸ்பெண்ட் அர்த்தமா. அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா ஹஸ்பண்ட் அர்த்தமான்னு சொல்லியிருக்காங்க. அடடா என்ன ஒரு தத்துவம். தத்துவங்கள் நம்ம நேர்கள் நல்ல தத்துவங்கள் அனுப்புவாங்க. அதாவது வந்து நம்மளோட விவேக்கும்
சார்லாவும் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த பொடுகு மருந்தை தேய்ச்சி விடண்டி அப்படின்னு சொல்லி விவேக் கொடுக்க அவ சொன்னவாம், நீயே தேய்ச்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்டோன்னே விவேக் சொன்னாராம், அரைக்கு தேய்க்கணும் மட்டும்தான் டாக்டர் சொல்லி அனுப்பினார், அதுதான் நான் உங்ககிட்ட கொண்டு தந்தேன் அப்படின்னு சொல்றாராம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஒரு படியம் கேட்கிறானா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ன சொல்றாங்களே, எத்தனை கிலோமீட்டர் நடந்தா நல்லது நடக்கும், எத்தனை கிலோமீட்டர் வந்தா நல்லது நடக்குமா? அது சரி, அப்படித்தான் இப்ப கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு லட்சி. நேத்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், இப்போ எனக்கு இன்னொரு தங்கச்சி கிடைச்சிருக்காவா. ஆசிரியர் கேட்டாராம், மீனால பேச முடியல அப்படின்னு மாணவன்கிட்ட கேட்டோன்னே மாணவன் சொன்னானாம், சார் உங்க தலைய பிடிச்சு தண்ணிக்குள்ள அழுத்தி வச்சுட்டு பேசுங்கன்னு சொன்னா, உங்களால எப்படி சார் பேச முடியும் பையன். அதாவது அந்த காலத்துல அந்த டீச்சர்ஸுக்கு பயந்து போன பிள்ளைங்க, ஐயோ சார் அடிப்பாரு சார் அடிப்பாரு, ஆனா இப்ப வாடா எழுப்புடா பாத்துக்கலாம் இந்த ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா மாலினி? அதண்டா உண்மைதான். அதே போல லட்சி ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த கதையில வந்து 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ்வா? ஆமா ஆமா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஐயோ லட்சி, முக்கியமா இந்த லவ் கதை நீங்க கேட்டே தீரணும். சொந்தங்களே காது கொடுத்து கேளுங்க, கட்டாயம் கேட்கத்தாம. அதாவது 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்ல காதலும் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு போகுது. அதாவது பொண்ணு வந்து ரொம்ப ஏழை, பையன் நம்மள மாதிரி. நம்மள மாதிரி என்ன மாதிரி? ஐயோ லட்சி வேணா லட்சி. ஓகே. அதே போல பையன் வந்து கொஞ்சம் வசதியான பையன், அவங்கள மாதிரி கொஞ்சம் வசதி பையன். பொண்ணு வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்ப 2 பேரும் மீட் பண்ணி வீட்டுல எப்படியோ தெரிஞ்ச காரணத்தால சொல்லிருக்காங்க. வீட்டை தெரிஞ்சிட்டு இப்ப என்ன செய்யறாண்டு, அப்ப அவங்கட பையன் வீட்டாக சொல்லிருக்காங்க, உனக்கு பொண்ணு வேணும்னு சொன்னா இந்த வீட்டை விட்டு போண்டு. அப்ப சரி என்ன, அதே மாதிரி பையனும் வீட்டை விட்டு வந்துட்டாரு. பொண்ணோட அப்பா வந்து சொல்லிருக்காரு, எனக்கிட்ட நான் சீதனம் எல்லாமே நான் தரையில தம்பி, எனக்கிட்ட இருக்கிறதே 5000 ரூபாய் காசு தான் இருக்கேன்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு அவர் சொன்னாரு, சரி அந்த 5000 ரூபாயும் எடுத்து நமக்கு தேவையான இது, அதாவது நம்ம கல்யாண செலவு நார்மலா நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 1 மாசத்துக்கிட்ட அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த 1 மாசம் முடிஞ்சதும் அவங்க 2 பேர் வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் உருவானது. அதாவது அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்துட்டான். இறந்ததும் அந்த பையன் இறுதி சடங்கு எல்லாத்தையும் முடிச்சாங்க. கடைசி அந்த பையன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த பொண்ணு வச்சிருந்தா, அந்த ட்ரெஸ்ஸை நான் ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி அந்த ஷர்ட்டை அவ வச்சிருந்தா. அதே மாதிரி தான் அந்த ட்ரெஸ் அவ வச்சிட்டு இருக்கும் போது ஒரு தரம் நினைச்சா, அந்த ரத்த கரை பட்டிருந்ததால அதை அவ போய் துவைச்சிருக்கா. துவைக்கையும் அந்த ரத்த கரை போகல. அப்ப திருப்பி அவ முயற்சி செஞ்சிருக்கா, அந்த ரத்த கரை போகல. அதனால வேண்டி அதை அவ வச்சிட்டு தூங்கிருக்கா. இரவு 12 மணி இருக்கும் லட்சி. 12 மணியில ஒரு கனவு ஒன்று அவ காண்றா. அந்த கனவுல வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க, நீங்க எவ்வளவுக்கு தான் அந்த ஷர்ட்டை கழுவுனாலும் அந்த கரை போகாது என்று சொல்லி சத்தம் மசிரிச்சிட்டு கனவுல இருந்து போறாங்க. அந்த பொண்ணும் பயத்துல எழும்பி பாக்குது, ஒருத்தரும் இல்ல. திருப்பி அதே மாதிரி தான் அடுத்த நாளும் அதே மாதிரி அவ துவைச்சு பார்க்க அந்த ரத்த கரை போகல. அதே மாதிரி அடுத்த நாளும் அவங்க போய் தூங்க போறப்ப அதே மாதிரி அந்த பாட்டி கனவுல வந்து சொல்றா, அந்த ரத்த கரை என்ன செஞ்சாலும் போகாது என்று சொல்லி சத்தமா கைதட்டி சிரிச்சிட்டு போயிட்டாங்களாம். 3வது நாள் அதே மாதிரி இவங்க கதவை திறந்துட்டு வெளியால போயிருக்காங்க. வெளியால போகல, ஒரு அந்த பாட்டி அந்த கனவுல பார்த்து சிரிச்ச பாட்டி கையில ஒரு ஏதோ ஒரு கையில ஒரு பொருள் ஒன்று வச்சுட்டு வெளியால காத்துட்டு. அதை பார்த்ததும் இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு பயத்துல நின்று இருந்தாங்க. அப்ப அதுக்கு அந்த பாட்டி வந்து சொன்னாவா, என்ன நீங்க வந்து அந்த ஷர்ட் எவ்வளவு துவைச்சாலும் அந்த கரை போவாது, ஏன்னு சொன்னா நீங்க சர்ஃபெக்சல் போட்டு துவைக்கல. நானும் சீரியஸா வருது கதை, என்னவோ ஒரு ட்ரெஸ் இருக்கு என்ன பார்த்துட்டு இருந்தேன். அது சரி மாலினி, இந்த மாலினி இந்த விஷயத்துல வந்து காதலுக்கும் திருமணத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம்.
காதலுக்கும் திருமணத்துக்கும் ஆமா வித்தியாசம் லக்ஷி. ஒரு பாடல பார்த்துட்டு வந்து பேசுவோமா? சரி, தொடர்ந்து முடிந்துகளெல்லாம். முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற அட்டகாசமான பாடப்போச்சி நிகழ்ச்சியோடு உனக்குள்ள எனக்கு ஒரு முகவரி கிடைச்சது.